ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்துக்கெல்லாம் கடைசி இரவாக இந்த இரவு இருக்கட்டும்னு தான் இப்போது இரவு வேலை நெருங்குற இந்த வேலையில் இந்த வராகியம்மா உன்னை தேடி ஓடி வந்தேன். உனக்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் உனக்கான நல்லதை செய்வேன்ற எண்ணமே இல்லாமல் நீ என்னவோ உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி இன்னும் எத்தனை நாளைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ போகிற? இத்தனை நாளாக நீ கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு அனுபவிச்சதே என்னை வந்து பார்க்காமல் என் அருளாசியை பெறாமல் இருந்ததால தான். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பயணம் போல நீ எத்தனையோ மனிதர்களை சந்திச்சாலும் ஒரு முறை இந்த வராகி அம்மாவை தேடி வந்து பார்த்துட்டு தான் போயேன். அதற்கு பிறகு உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் எல்லாமே தானாக உன்னை விட்டு விலகி போகிறத நீ உணர முடியும். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில துஷ்ட சக்திகளும் எதிர்மறையான அதிர்வுகளும் தான் உன் வாழ்க்கையில் கெட்டது நடப்பதற்கு காரணமாக இருக்குது. நீ என்னை வந்து பார்த்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று விட்டாயே, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற எதிர்மறை எல்லாமே நேர்மறையாக மாறிடும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துடும். எல்லாத்தையுமே என்னை தேடி வந்து என் பாதத்தில் ஒப்படைச்சிரு. உன்னை முழுவதுமாக புரிந்த நான் உன் மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உன் கஷ்டத்துக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைக்கும் எது காரணமோ யார் காரணமோ அது எல்லாத்தையும் சரி செய்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. மனசு முழுக்க கவலையோடும் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் எந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கியோ அதை உனக்கு சாதகமாக உனக்கு நன்மை தரும் விதத்தில் மாற்றி அமைக்கிறேன். யாருக்கு என்ன நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அதற்கு தக்கவாறே நான் செய்வேன். உனக்காக இப்போது நல்லது நடக்கக்கூடிய பிராப்தத்தை நானே உருவாக்க போகிறேன். என்ன கிடைச்சாலும் அது உன் நன்மைக்கான சங்கல்பந்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மா நான் தான் உனக்கான பலமாகவும் உனக்கான ஆதரவாகவும் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது நீ துன்பப்படுறதை நான் எப்படி அனுமதிப்பேன்? உன்னுடைய நலனுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த மனசு நல்லதை நினைக்குதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு நல்லதே நடக்கும். நீ எப்போவுமே உன் மனசில் நீயும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்க பழகு. இந்த பழக்கம் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா உன் வாழ்க்கை சீரும் சிறப்பும் நிறைஞ்சதாக மாறிடும். நேற்று வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்தினா நாளை நடப்பதும் நல்லதாக இருக்கும். என் அருள் ஆசிகளோட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். அதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்து என்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாலே எல்லா கஷ்டங்களையும் நான் தீர்த்திடுவேன் என் செல்லவே. தேவையில்லாத விஷயங்களோ தேவையற்ற சிந்தனைகளோ தேவையற்ற மனிதர்களை பற்றி நினைவுகளோ உனக்குள்ள வேணாம். நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. உன் மனசு புண்ணாகி போயிருக்குன்னு எனக்கு தெரியும். இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உன் பக்கத்திலேயே உனக்காக நான் இருக்க போகிறேன். உன் மனதிற்கு சந்தோஷமான நல்ல விஷயத்தையும் நான் உனக்காக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரெல்லாமெல்லாம் விலகி போய் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் நீ வாடிக்கிட்டு இருக்க கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு விலகி போய் சுகமும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் முகமே ஒளியாக மாறி சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் நீ வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். யாரையும் ஏமாத்தாமல் பொய் சொல்லாமல் அடுத்தவங்க உழைப்பில் வாழாமல் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கக்கூடிய உன்னை தான் வாழ்க்கையில் வெற்றியாளனாக அறிவிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ இதுவரைக்கும் யார் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டதோ அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கணும், அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாது. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் தொடர்கதையாக விட்டுடுவேனா என்ன? இதோ நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் முடிவாக தான் இப்போது மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அது எல்லாமே இப்போது சரியாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உலக பந்தம்ங்கிற இந்த சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை நீ பேதலித்து வருவது எனக்கு தெரியும். உலகம்னா
கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை சிக்கல் துன்பம் துயரம்னு 1000 விஷயங்கள் வலை போல போட்டு அந்த வலையில உன்னை சிக்க வச்சு உன்னை உயிருக்கே போராடக்கூடிய அளவுக்கு பாடாப்படுத்தும். ஆனா இந்த வலையை உன் மேல வீசப்பட்டிருக்க இந்த வலையை உன்னிடமிருந்து விடுவிச்சு உனக்கும் விடுதலை கொடுக்கதான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். சோதனை காலமான இந்த நேரத்துல நீ பயப்படாத. உன் தாய் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதும். நீ தப்பு செஞ்சியோ இல்லையோ, பாவம் செஞ்சியோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ, எப்போது வராகியம்மா வஜ்ரகோஷம்னு உன்னுடைய நாவினால் என்னுடைய நாமத்தை நீ சொன்னியோ அந்த நொடியே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அகந்தையும் ஆணவமும் அனைத்தையும் அகற்றி உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் கவலைகளையெல்லாம் தீர்ப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். உன் குடும்பத்தோட சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமா நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை சுபிட்சமாக நீ வாழப்போகிறாயேன்னு செல்லவே. உன்னுடைய கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் யார் காரணமோ கூடிய சீக்கிரமே அவங்கள உன் காலடியில் விழுக வைக்கிறேன். என் வார்த்தைகள் மேல நம்பிக்கை வச்சு நீ கண்ணீர் வடிக்காம தைரியமா இருந்தா போதும். நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் இன்னொருவர் மூலமாக உனக்கு வந்து சேரும். அது உதவியா இருந்தாலும் சரி, துரோகமா இருந்தாலும் சரி, எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய், உனக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வரும்போதும் சரி, மிகுந்த சந்தோஷத்துல இருக்கும் போதும் சரி, நிலை தடுமாறாம எப்போதுமே எளிமையான வாழ்க்கையை நீ வாழ்ந்தினாதான் அது உன் வாழ்க்கையில நிரந்தரமாக நிலைச்சிருக்கும். அதாவது இப்போது உன் வாழ்க்கையில வரப்போற சந்தோஷத்தை தான் சொல்றேன். இத்தனை நாளா கஷ்டப்பட்ட நீ எவ்வளவு ஏழ்மையோட எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தியோ, எல்லார்கிட்டையும் பணிவா பொறுமையா பவ்யமா நடந்துகிட்டியோ, அதே போல இப்போது உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுத்த பிறகும் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்ச பிறகும் இதே போல பொறுமையா பணிவா நடந்துக்கிட்டினா அதுதான் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றும். உன் முன்னேற்றத்துக்காக உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்காக யார் மூலமாகவாவது நான் வந்து உனக்காக உதவி செய்வேனேன் செல்லமே. நிச்சயமா உன்னையும் முன்னேற்றி உனக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தருவேன்னு என் மேல நம்பிக்கை வை. உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக நீ தலை நிமிர்ந்து தைரியமாய் வாழும்படி உன் வாழ்க்கையில உனக்கு காசு பணம் செல்வம் சந்தோஷம் பேர் புகழ் பெருமைன்னு அத்தனையுமே கொடுக்க போறேன். இனிமே என் மேல நீ சந்தேகப்படவே அவசியமில்லை. சத்தியமா சொல்றேன், இந்த வராகி அம்மாவின் பாதத்தை சரணடைந்த உன் வாழ்க்கையில சங்கடமே இல்லாம சந்தோஷத்தோடு நீ வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ நல்லா இருப்ப, உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும் என் செல்லமே. என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதுமே உனக்கு இருக்கு. என் உதவி கேட்டு நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் அடுத்த நிமிஷமே உனக்கு உதவி செய்ய நான் தயாராக தான் இருக்கேன். என்னுடைய பெயரை உச்சரிக்கும் யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வாயார மனசார என் பெயரை சொல்லிட்டாலே எப்படியாவது யார் மூலமாகவாவது அவர்களுக்கு தேவையான உதவியை நானே களமிறங்கி செஞ்சு கொடுத்துருவேன். அப்படிதான் இப்போது உன்னுடைய எல்லா கஷ்டங்கள்ல இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நிம்மதியாய் வாழ வைப்பதற்காக இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். உன்னை காக்கும் கடவுளும் நான் தான், உன் கஷ்டங்களை உன்னிடமிருந்து விலக்க வந்தவளும் நான் தான். என் மேல நீ உறுதியான நம்பிக்கை வச்சினா இந்த வராகி அம்மா உனக்காக உன் கூடவே இருப்பேனேன் செல்லமே. நீ நல்லா நிம்மதியா தூங்கி பல நாட்கள் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்று இரவோடு இரவாகவே எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கஷ்டமான விஷயங்களையும் சரி செஞ்சிடுறேன். உனக்கான வேலைகளையெல்லாம் முடிச்சிட்றேன். நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்றதுக்காக வந்தேன். சீக்கிரமாவே உன் வாழ்க்கையில வசந்த காலம் பிறக்க போகுது. எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து வந்துட்ட. இனி நாளையிலிருந்து உனக்கான நல்ல நேரம் அமோகமாக இருக்கும். இனிமே நீ எதுக்காகவும் அவசரப்படக்கூடாது. நேரம் வரும்போது எல்லாமே தானாக நடக்கும்னு நம்பு. என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது. நீ எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு தயாராக நான் இருக்கும்போது
நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமேலும் நீ கலங்கி நிற்கணுன்ற அவசியமே இல்லை. நீ நினச்ச காரியம் எல்லாமே வெற்றிகரமாக கைகூடி வரும். இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காகவும், உன்னை புரிஞ்சிக்காம உன்னை விட்டு போனவங்களுக்காகவும் உன் கர்ம வினையை நீக்கி தக்க சமயத்தில் அனைத்தையும் பெறச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்த போறேன். நீ கலங்காதே என் செல்லமே. என்னையே மனசுல நினைச்சு துதிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காகவும் அவசரப்படாம இந்த வராகி அம்மாவை முழுசா நம்பினா உனக்கான சந்தோஷமும் உனக்கு மட்டுமே சொந்தமான எல்லா விஷயங்களும் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்வேன். உனக்கானது எதையுமே வேறு யார் கைக்கும் போக அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைய நான் தான் புதுப்பிப்பேங்கிறத முழுசா நம்பு. உன் கூட நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளை நீ செய்யும்போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். என் மேல முழு நம்பிக்கையும் பொறுமையும் வச்சு உன்னுடைய காரியங்களை நீ செயல்படுத்தினா உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் நானே வந்து தங்கிடுவேன். இனிமே மன சஞ்சலமோ கவலையோ மனக்குழப்பமோ மன வருத்தமோ வேதனையோ உனக்குள்ள வராத அளவுக்கு உன் மனசு முழுவதையும் சுத்தப்படுத்தி நானே வந்து குடியேற போறேன். உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் அது உன் விருப்பம் போலவே நடத்தி காட்டிடுறேன். நீ ஆனந்தமாய் வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையுமே கூட இனி கலங்காத அளவுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் கஷ்டங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி போய் நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் வாழ்க்கையை வாழ போற.